ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த ரோட் சைடு ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் நார்த் போக் ரோட், நார்த் உஸ்மான் ரோட் பக்கத்தில் லாஸ் ஜாய் ஆலுகாஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன ஹோட்டல் தான். நடைபாதையில் தான் இருக்குது. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. 60 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் நான்வெஜ். தட் மீன்ஸ் சாம்பார், ரசம், மீன் குழம்பு, காரக்குழம்பு, மோர், ஊறுகாய், அப்பளம் ப்ளஸ் ஒரு பொரியல். இதை தவிர இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னா, சைட் டிஷ்ஷு, முட்டை தொக்கு இருக்குது, ஆம்லெட் இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து கடம்பா, நெத்திலி, எறா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து 50 ரூபா, மீன் 60 ரூபா, ஆம்லெட் 20 ரூபா, முட்டை 20 ரூபா. ஸோ இது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து செய்யலாம். அன்லிமிட்டெட் ஃபுட்டு. குழம்பு, ரசம், எதுவாக இருந்தாலும், மீன் குழம்பாக இருந்தாலும், காரக்குழம்பாக இருந்தாலும், சாம்பாராக இருந்தாலும், சாதமாக இருந்தாலும் எவ்வளோ வாட்டி வேணால் வாங்கி சாப்பிடலாம். இங்கே வச்சுருக்கிற தட்டு பாருங்கள். இந்த தட்டே வந்துட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்த சாப்பாட்டுக்கும் வேணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஹெவி குவான்டிட்டி. ஆனால் இந்த வந்துட்டு சாப்பிட்ற மக்கள் எல்லாமே வந்து பார்த்தப்ப அவங்க வந்து சொல்கிறாங்க, அவர் போட்டு கொடுக்குறாரு. அப்புறமாட்டு தான் நான் கேட்டேன், எப்படி சார்னா, இவங்க எல்லாமே ரெகுலர் கஸ்டமர்ஸு. ஸோ எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. எந்த விதமான ஒரு ஈகோன்றதே கிடையாது. நம்ம ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் போனால் தான் இது என்னது அது என்னதுன்னுட்டு அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு சமயக்கட்டில் போனாங்கன்னா எடுத்து சாப்பிடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த சைட் டிஷ்ஷஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஐட்டம், 2 ஐட்டம், 3 ஐட்டம்லாம் கூட வாங்கிட்டு. இதுக்குள்ளே வந்து நான் பார்த்தது வந்து ரொம்ப அதிசயப்பட்டது என்னென்னா, இந்த ரோட் சைடில் இருக்கிற இந்த சின்ன கடையில் எவ்வளோ பெரிய ப்ராட் மைண்டடான அந்த ஓனருக்கு பக்கத்தில் இருக்கிற வேலை செய்கிற இந்த வாட்ச்மேனுக்கெல்லாம் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. நான் பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு பெரிய மனுஷர் வந்தார். அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொன்னார், இவருக்கு சிக்கன் வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. இப்படியெல்லாம் கூட இருக்கிறாங்களான்னுட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ கண்கூடாகவே பார்த்தேன். ஒரு சில இடத்துல வந்து சாப்பாடாக சாப்பிட்டு போங்க. இங்கே பாருங்கள், கீழே பக்கெட்டெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. குழம்பு தீர எடுத்து ஊற்றிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி சைட் டிஷ்ஷஸ் வந்துட்டு அந்த கிண்ணத்தில் வச்சுருக்காங்க. ஒரு மோர் தென் 50 நம்பர்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் இருக்குது. அந்த பிளேட் ஆக திருப்பியும் இது பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சாம்பார் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க, மீன் குழம்பு ஃபில் பண்ணுறாங்க, இன்னொரு காரக்குழம்பு ஃபில் பண்ணுறாங்க, அப்புறம் பொரியல் இருக்குது, அப்பளம் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, மோர் இருக்குது. இதை தவிர நான்வெஜ் ஐட்டம்ஸு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு ஒரு ஹோட்டலில் போனால் கூட வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு இதுவே கிடையாது. ஆனால் நின்றுட்டு தான் நம்ம சாப்பிடணும். இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வராங்க. பக்கத்தில் வேலை செய்கிற ஆஃபீஸ்லலாம் வந்து வாங்குகிறாங்க. ஒரு சிலர் இந்த சைட் டிஷ்ஷஸை மட்டுமே வாங்கிட்டு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க. மீனை மட்டும் வாங்கிட்டு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காரணம் என்னென்னா, எந்த அளவுக்கு மனசு ரொம்ப ப்ராட் மைண்டடாக வச்சுட்டு அவங்க தொழில் செய்கிறாங்கன்றதை பாருங்கள். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அவர் தட்டில் வந்து சாதம் போது பாருங்கள். இந்த தொக்கு வகைரெல்லாம் பாருங்கள். கடம்பா, சிக்கனு, நெத்திலி, எறா, இந்த மாதிரி சிக்கனு இருக்குது, எறா இருக்குது, அப்போ கடம்பா இருக்குது, போட்டி இருக்குது, இன்னும் 4-5 ஐட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு பிளேட்டும் 50 ரூபா தான். இந்த பாருங்கள், மோர், ஊறுகாய் வச்சுருக்குறாங்க. அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மீன் குழம்புலேயும் மீன் இருக்குது. வெறும்ன மீன் கிடையாது, மீனும் இருக்குது. சாப்பிட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. திருப்பியும் சாப்பிட்றாங்க. வயிறார சாப்பிட்றாங்க. அவங்க கொடுக்குற காசுக்கு. ஒரு சிலர் வந்துட்டு நாளைக்கு தரேன் நான் போயிட்டு வாப்பா. ஸோ இந்த அதிசயத்தை கூட நான் பார்த்தேன். ஸோ இந்த கடையில் ஏன் அவங்க ரெகுலராக இருக்கிறாங்க, அவங்களோட நட்பு எவ்வளோ இருக்குது, எப்படி அவங்க வந்து உபசரிக்கிறாங்க, அவங்க விருந்தோம்பல் எப்படி இருக்குதுன்றது வந்து தமிழரோட கலாச்சாரமே மாறாமல் அந்த அளவுக்கு வந்து பாராட்டுதலுக்குரியதாக இருக்குது. நீயோ நானோ வந்தோமா, காசு கொடுத்தோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இல்லாமல் ஒருத்தர் வந்துட்டு பழகிறது, பேசுகிறது, காசு இன்னைக்கு இல்லை நான் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அவங்க வந்து வாங்கிட்டு சரி சாப்பிடுங்க, காசு இல்லைன்னா பரவாயில்ல நாளைக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாரு, நான் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வச்சுருக்கிறேன், எனக்கு வந்து மீன் வாங்க காசு இல்லை, பரவாயில்ல எடுத்துக்கோங்க சார் சொல்லிட்டு. இந்த அளவுக்கு உள்ள அன்போடு வந்து அவங்க வந்து ஒரு தொழில் வந்து இல்லை,
கூட பிறந்த சகோதரன் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. இதை விட அந்த வாட்ச்மேன் இன்ஸ்டன்ட் தான் எனக்கு வந்து மெய்சிலிர்க்க வச்சது. பாருங்கள், வஞ்சகமே இல்லாமல் அந்த கிரேவி வச்சு கொடுக்குறாரு. கொடுத்தது இல்லாமல் அவர் சொல்கிறாரு, பொறுமையாக உக்காந்து சாப்பிட்டு போங்க. ஸோ இருக்கிறதுலையே பெருசு எதுனா இந்த உண்டி கொடுத்தோர் தான். இந்த சாப்பாடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. இந்த பெரியவர் தான். பாருங்கள் எவ்வளோ வயசானவர். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அவர் எதுவுமே சொல்லாமல், நின்றுன்னு சாப்பிடாதீங்க, போய் உக்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு அவர். அந்த மாதிரி கேட்டாக்கா பக்கத்தில் தான் வேலை செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஹோட்டல்லலாம் நம்ம வந்து போய் சாப்பிட்டோம்னா, இதுக்காக மட்டும் கிடையாது, நான் சாப்பிட்டதில் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த ஹோட்டல் வரப்போ நான் வெறுமனே வெஜ் தான் நான் பார்த்தேன். நான்வெஜ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. சாப்பிட்டு முடித்தப்போ தான் சொன்னாங்க இங்கே நான்வெஜ் கூட இருக்கும், ஆனால் டைமிங் இந்த மாதிரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றப்போ 12:15 12:30 மணி இருந்துச்சு. இப்போ நான் போகிறப்போ வந்து 1:45 பிட்வீன் 2. ஸோ அப்போல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க, சார் இது 3:30 வரைக்கும் போயிட்டே இருக்கும் சார் இந்த ஃபுட்டு. அப்புறம் ஈவினிங்லும் டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்குமா. சரி இது நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு திருப்பி நான் சாப்பிட்டுட்டு திருப்பி நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஒரு விளம்பரத்துக்காகவோ இது நீங்கள் பார்க்கணும், இதை லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றதுக்காக இல்லை. இருக்கிற அப்படியே இது பண்ணிட்டு பாரு, இந்த வாள் வாங்கினார் ஆட்டோமேன், அப்படியே அந்த டேபிளில் வச்சே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மீன் தான் 60 ரூபாய். ஸோ வஞ்சகமே இல்லாமல் ஒருத்தரையும் கேட்டு உபசரிக்கிறாங்க. என்ன வேணும்னாலும் பயப்படாமல் கேளுங்க, குழம்பு என்ன இருந்தாலும் கேட்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க, சாப்பாடு பத்தலையாக கேளுங்க, கொடுக்குறோம் சொல்லிட்டு வந்து இன்முகத்தோடு வந்து ஒருத்தர் உபசரிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் இந்த பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிறவங்கெல்லாம் கூட வந்து சாப்பிட வராங்க. இந்த மாதிரி பாய்ஸ் அண்டு வரப்போ வந்து ஷேரிங்கில் கூட இருக்கிறாங்க. சாப்பாடு வாங்கிடுறாங்க, இந்த சைட் டிஷ்ஷை வந்து 2-3 பிளேட் எடுத்துகிட்டு பாதியெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த ஷாப் தான் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால், இங்கே சாப்பிட வர்றவங்களும் வந்து ஷேரிங்கோடு இருக்கிறாங்க. 2 பேரும் பாண்டிங்காக இருக்கிறாங்க. எப்படி இந்த கடைக்கும் கஸ்டமருக்கும் பாண்டிங்கும், அதே மாதிரி இங்கே வர ஃப்ரெண்ட்ஸும் பாண்டிங்கோடு இருக்கிறத பார்க்குறதோ நல்லா இருந்துச்சு. இந்த பிளேட்டு நான் தான் சொன்னேன், திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த பிளேட் வந்திருக்கிற கிரேவி வந்துட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அடுத்த மீல்ஸ் கூட வரும். அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது இந்த கிரேவி. ஸோ வேணுன்றவங்க இந்த ஜாய் ஆலுகாஸ் பக்கத்தில் இருக்கிற ரோடில், நார்த் உஸ்மான் ரோடில் முனையிலே இருக்குது இந்த கடை. இந்த கடை எப்போவுமே பிஸியான ஏரியா தான். இந்த எதிர்க்கலாம் பார்த்திங்கன்னா சத்யாலாம் கூட தெரியும். ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் வந்து நார்த் உஸ்மான் ரோட் போகிறீங்களோ மறக்காமல் இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுன்னு ஒரு கமெண்ட் கொடுங்க, 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, இவங்களுடைய விருந்தோம்பல் அந்த மாதிரி இருந்துச்சு. காரணம் அங்கே வர மக்கள் எல்லாமே இவங்க சும்மா தான் சொல்கிறாங்க, ஒரு யுக்திக்காகன்னு கேட்டால் அங்கே சாப்பிட்றவங்க சொன்னாங்க, நாங்கள் ரெகுலராக இத்தனை வருஷமாக சாப்பிட்றோம், காசு இல்லைன்னா கூட நாளைக்கு கொடுத்தா கூட வாங்கிப்பார் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம காசு கொடுக்குறோம், சாப்பிட்டோம், வந்துட்டோன்றது இல்லாமல் அவங்களுக்குள்ளார ஒரு பாண்டிங். இங்கே பாருங்கள் எவ்வளோ சிரித்த முகத்தோடு வந்து இந்த தம்பி வந்து கிரேவியும் சிக்கன் ஃபிஷ் ஃப்ரையும் எனக்கு காட்டி எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்து சாப்பிட்றீங்களான்னு சொன்னார். சிரிக்கிறார் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மீன் வர வச்சுக்கினாராம், நீங்கள் மீனெல்லாம் சாப்பிடலை, நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு. அது ஒரு சொன்ன இந்த பாருங்கள் ஆம்லேட்டு, எல்லா விதமான இதுவும் இருக்குது. இது பாருங்கள் 2வது டைம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. தட்ஸ் வாட் ஐ செட், அன்லிமிட்டெட் ஃபுட்டு. இங்கே வறுத்து வச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த கிரேவியை வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டே இருக்கிறாங்க. மக்கள் வெள்ளம் வந்துகிட்டே தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த சுற்று வட்டாரத்தில் ஹோட்டல் வந்து காஸ்ட்லி ஆனது. இங்கே வந்து ரீசனபிள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ப்ளஸ் வந்துட்டு வீட்டு சமையல் மாதிரியே இருக்குது. தேவையான அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே திரும்ப வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த கடை பேர் வந்து ரவி. இந்த ரவி அண்ணான்ட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோடு அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கிறேன். ஸோ நேர்த்தியாக இது பாருங்கள், நான் சொன்ன குவான்டிட்டி உண்மை தானே. பாருங்கள் எவ்வளோ கிரேவி போட்டு கொடுத்துருக்குறாரு.
ஸோ ஒரு சில நேரத்தில் நீங்கள் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அப்பளம் காலி ஆகிடும். நீங்கள் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ ஆஸ் மச் as பாசிபிள் நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா சுட சுட சாப்பிடலாம். கொஞ்சம் ஆறி சாப்பிட்டா கூட டேஸ்ட் வித்தியாசமாக தெரியும். சூடாக சாப்பிட்றப்போ அது இருக்கிற ருசி, அதுக்குள்ளே இருக்கிற பதம் வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.